இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லிமிட்டட் டிவி சீரிஸ் டூ கிரேவ்ஸ் அப்படிங்கிறது அந்த சீரிஸோட பேரு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லன்னு நினைக்கிறேன். இது என்ன லாங்குவேஜ்னா ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன டிவி சீரிஸ். வீட்ல பிள்ளைங்க அம்மா கிட்ட நிறைய விஷயத்த மறப்போம் இல்ல, மறைக்காத ஆட்கள் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் பரம ரகசியத்தெல்லாம் எவங்கிட்டையும் நாம சொல்ல மாட்டோம் இல்லையா. அதோட விளைவுகள் என்ன ஆகுங்கிறது தான் ரொம்ப அழகா டூ கிரேவ்ஸ்னு இந்த ஸ்பானிஷ் டிவி சீரிஸ்ல நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இந்த கொலை பண்றது, பழிக்கு பழி வாங்குறது, அந்த கொலையை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பிடிக்கும்னா, சீரிஸ் எல்லாம் பிடிக்கும்னா தாராளமா நீங்க இந்த சீரிஸை பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் இருக்குது. நினைச்சு பார்க்க முடியாத ட்விஸ்ட் டர்ன் இருக்குது. அதான் இங்க ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உங்களால கணிக்கவே முடியாது. வாங்க என்ன ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவி சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு பியானோ வாத்தியாரம்மாவை காட்டுறாங்க. டீச்சர் அம்மா பியானோவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. ஆனா அந்த பியானோல தூசி தொட்டை இல்ல, ரத்தக்கரையா இருக்குது. ரத்தக்கரைகளை தொடச்சதோட மட்டும் இல்லாம ஏதோ ஒரு டெட் பாடியை போட்டு தள்ள முடியாம தள்ளி இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாப்ல இருக்குது. அடுத்து அந்த டெட் பாடி அழுகி போயிடாம இருக்கிறதுக்கு ஃப்ரீசருக்குள்ள அந்த டெட் பாடியை போறாப்ல காட்டுறாங்க. ஒரு டீச்சர் அம்மா ஏன் இப்படி கொலை பண்ணணும், பின்னாடி என்ன எது இருக்குது, இதையெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல டீச்சர் அம்மாவோட மூத்த பேத்தி, டீச்சர் அம்மாவுக்கு பாட்டிமாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பேத்தி, புதுசா இப்பதான் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மாறி இருக்காங்க போல. பேப்பர்ல, நோட்டுல, டைரியில எல்லாம் எழுதி வச்சிருந்த அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் போன்ல மாத்தி கொடுத்து சேவ் பண்ணி கொடுத்து பாட்டிமாவுக்கு ரொம்ப பிடித்த பேட்டியா நடந்துகிட்டு இருக்கா. பிடித்த பேத்தியாக இப்ப கூட பாருங்களேன், தன்னோட கான்டாக்ட ஃபேவரட் பேத்தி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறா. அப்புறம் பேத்திக்கும் அந்த மியூசிக் வாசிக்கிறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போல தெரியுது. அப்புறம் தான் பேத்திக்காக ஆசையா இவங்க பச்சை கலர்ல 2 ஜோடி தோடு வாங்கியிருக்காங்க. ஒரு ஜோடி தோட இவளுக்கு கொடுக்குறாங்க. மூத்தவ ரொம்ப சந்தோஷமா கிஃப்டா அதை வாங்கிக்கிறா. இன்னொரு ஜோடி இவங்க கிட்ட இருக்குது. நாளைக்கு என் கூட டின்னர் சாப்பிட வரையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. ரெடி பண்றேன்னு பேசிட்டாங்க. கட் பண்ணா இப்ப அந்த பேத்தியோட வீட்டை காட்டுறோம். மூத்த பேத்தி ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு இருக்கா. மேக்கப் எல்லாம் கொஞ்சம் ஓவரா போடுறா. இளைய பேத்தியோ மேக்கப் எல்லாம் ஒன்னும் பெருசா போடாம இருக்காங்க. ராத்திரி வர லேட் ஆகும், பார்ட்டிக்கு போறேங்கிறா. சீக்கிரம் வந்துங்கிற அப்பா 2 மணிக்குள்ள வந்துடுங்கிறாரு. 3 மணி ஆகுங்கிற அவ திரும்ப உங்க அக்கா மாதிரி இருக்காத, சமத்தாருன்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறாரு அப்பா. அடுத்து அந்த மூத்த பேத்தி மார்க்கெட் பக்கம் போறா. ஏதோ ஜோரா அந்த ஊர்ல ஃபங்க்ஷன் ஏதோ நடந்துட்டு இருக்குது போல. மார்க்கெட் பக்கம் வரா. ஏற்கனவே இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. சோ மூத்தவளும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஜாலியா அங்க சுத்திட்டு இருக்காங்க. ஒரு 5-6 பசங்க இருப்பாங்க. இந்த மூத்தவ எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபேமஸ், பழக்கமானவ போல தெரியுது. பார்ட்டிக்கு வரையா, நாங்க செலவு பண்றோம் வைக்கிறோங்கிறாங்க. அவ கண்டுக்காம போறா. கூட ஃப்ரெண்டும் கண்டுக்காம வரா. ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்த விட்டு, மார்க்கெட் ஏரியா விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வராங்க. அப்படி வரும்போது பார்த்தா இன்னும் ரொம்ப தூரம் போகணும், லிஃப்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறா மூத்தவ. பார்த்தா அங்க ஒரு ஃபோர்டு கார் நிக்கும். அந்த கார்ல இளமையா ஒரு பையன் இருக்கிறான். ஹாய் ஹேண்ட்ஸம், கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. சரி ஏறிக்கங்கன்னு இவனை ஏத்திக்கிறாங்க. இப்படி இந்த ஃபோர்டு வண்டியில அவங்க ஏறுறது அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குது. இந்த பக்கம் பார்த்தா மூத்த பேத்திக்காக ஆவலா ரெடி பண்ணி காத்து கிடக்குறாங்க. மூத்தவ வரல. கால் வருமானு பார்த்தா காலும் வரல. உடனே அப்பனுக்கு போனை போட்டு, என்னடா உன் மகளை காணோம், எங்கடா போயிட்டா அப்படின்னு விசாரிச்சா, அப்பா தெரியலையே, வீட்டுல இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறாரு அவர் வேலையில இருந்துகிட்டு. அடுத்து இளைய பேத்திக்கு கால் பண்ணாலும் அவளும் தெரியலங்கிறா. அப்புறம் தான் தெரியுது அவளை ஆள காணோம்னு. அவளை மட்டும் இல்ல, கூட போன அந்த ஃப்ரெண்டையும் காணோமா. 2 பேரையும் தேடுறதுக்காக ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கண்ணா விண்ணான்னு தேடி போராடிட்டு இருக்காங்க. தேடின வரைக்கும் காட்டுக்குள்ள எங்கேயும் அவங்க இருக்கிறாப்ல தெரியல. அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிடும். அதுல ஒரு ஃபோர்டு வண்டியில இவங்க போறத பாத்துருப்பாங்க. வண்டியோட ஓனர் யாருன்னு பார்த்தா அதை ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த சின்ன பையன் தான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா சத்தியமா சொல்ற சார், நீங்க எதிர்பார்க்கறாப்ல எந்த கொலையும் நான் பண்ணல. லிஃப்ட் கேட்டாங்க, லிஃப்ட் கொடுத்தேன். அவங்க ஒரு காட்டுக்கு பக்கத்துல இறக்கி விட சொன்னாங்க, இறக்கி விட்டுட்டேன், போயிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, அந்த 2 பொண்ணுங்களையும் கடைசியா உயிரோட பார்த்தவன் நீ. எசக பசக ஏதாவது போய் சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த செய்தி வருதுங்க. என்னடான்னா, அந்த பொண்ணுங்க போட்டிருந்த கோட் அது காட்டு பக்கம் ரத்தக்கரையோட கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அத பிரேத பரிசோதனைக்கா, பிரேத பரிசோதனை கிடையாதுல, அதுக்கு பேரு தடயவியல் துறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும் வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தா பாட்டிமா பேத்தி காணாம நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பாட்டெல்லாம் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வலை வீசி மீனை பிடிக்கிற இடத்துல கூட போன அந்த ஃப்ரெண்டோட டெட் பாடி கிடைச்சிருதுங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் பெத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஃப்ரெண்டோட அப்பா அம்மா பொண்ணுக்கு இப்போ இறுதி அஞ்சலியே நடத்துறாங்க. இப்போ அஞ்சலி செலுத்துறாருல, இவரை நோட் பண்ணிக்கங்க. ஆளு சும்மா சாதாரண ஆள் இல்ல, பெரிய டான், பல கொலைகளை பண்றவர். இவரோட பொண்ணையே எவனோ சீரழிச்சிருக்காங்க. பாவிங்க பாவம். அவர் அழுதுகிட்டு இருக்க பாட்டிமா போய் ஆறுதல் சொல்லிட்டு வெளிப்பக்கம் வந்தா வெளியில அந்த போலீஸ்காரர் இருக்கிறார். விசாரணையில ஏதாவது முன்னேற்றம் தெரியுதான்னு விசாரிக்கிறார். இப்ப வரைக்கும் ஒரு முன்னேற்றமும் தெரியல போல தெரியுது. கட் பண்ணா ஒரு ஆங்கர் நியூஸ்ல இந்த காணாம போன பொண்ணுகளை பத்தி விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவரோட சேனல்ல. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிப்போச்சா. இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ல முன்னேற்றம் இல்லைன்னு நியூஸ்ல போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா வேற ஒருத்தி. அந்த நியூஸையே பாட்டிமா பாத்துக்கிட்டு இருக்க அப்பா அதை பார்த்ததும் டப்புன்னு ரிமோட்டை வாங்கி கட் பண்ணி விடுறாரு. மூத்தவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இளையவளை யாரு கவனிக்கிறது? 2 வருஷம் ஆச்சு. இதுக்கு பிறகு என் பொண்ணு கிடப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. எங்கேயோ செத்து போய் எங்க பணமா கிடக்குறாலோ தெரியாது. உயிரோட இருக்கிற பொண்ணுக்காவது நாம வாழ்ந்தாகணும். மூவ் ஆன். அடுத்தது என்னன்னு யோசிக்கணும் ஒரு அட்வைஸ் போட்டு போறாங்க.
போறாங்க. யாரு? அப்பா. ஆனா பாட்டிக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கிற விசாரணை அதிகாரியோட விசாரணை சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற விசாரணை அதிகாரியை போட போறாங்களா? போட்டா மட்டும் நடந்துற போகுதா அப்படின்னு பாட்டி கிட்ட கொஞ்சம் கோமா தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க உடனே கோமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டு விட்டார்ல, 2 வருஷம் என்னையா விசாரணை பண்ண வச்சேன்னு கேட்டா 80 தடவை அவங்கள தேடி காட்டுக்குள்ள சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. எவ்வளவோ முடிஞ்சளவு விசாரணை பண்ணிட்டேன், கேஸ் முன்னேறலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு அவரு. ஆனாலும் இந்த அம்மா விட மாட்டேங்குது, நான் விட மாட்டேன் அப்படின்னு பொங்கி எழுந்துட்டு வருது. எங்க நேரா போறாங்கன்னு பாருங்க. பொண்ணுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி 2 வருஷம் ஆச்சு. அந்த டான் இவர் யாருன்னு தெரியுதுல, மணி ஹேஸ்ல பாத்துருப்பீங்களா நம்ம ப்ரொஃபசர், அவர் தான். சும்மா அருமையா நடிச்சிருப்பாப்ல இந்த டிவி சீரிஸ்லயும். அந்த டானை பாக்குறது தான் வந்திருக்கா. அடியால உள்ள கூட்டு வந்து உட்கார வைக்கிறான். என்னமான்னு விசாரிச்சா என் பேத்தியும் உங்க பொண்ணும் காணாம போய் 2 வருஷம் ஆச்சு. யாரோட டெட் பாடி கிடைச்சதுன்னா டானோட பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. டெட் பாடியில பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்ததுல யாரோ அவளை கற்பழிச்சிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கும். ஆனா யாரு என்னன்னு தெரியாது. அப்புறம் மூஞ்சியே தெரியாத அளவுக்கு மூஞ்சிய சிதைச்சு கடல்ல வீசி இருக்காங்க. இதுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டாமா? இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டாமான்னு பயங்கரமா வீராபதேசம் பேசு. தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டுருச்சு. தேவையே இல்லாம. ஏன்னா 2 வருஷம் சும்மா தான் இருந்தாரு. தட்டி எழுப்பி விட்டுருச்சு. அந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பியானோ கிளாஸுக்காக வந்திருக்கான். எப்பவுமே வரவன் தான். சரி வாப்பா அப்படின்னு கிளாஸுக்காக உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் போன் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரியவர் தோட்ட வேலையெல்லாம் பாக்குறவர், நிறைய வீடுகளுக்கு போய் தோட்ட வேலை பார்த்து காசு பாக்குறவர். அந்த தோட்டக்காரர் வந்து, என்ன உங்க இடத்துல இருக்கிற மரம் செடி கொடி எதுக்குமே தண்ணி ஊத்துறது இல்லையா, எல்லாம் வாடி போய் இருக்குது, ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஓசியாவே வந்து உங்களை தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டுட்டு போறேன், தோட்டத்தை பராமரிக்கிறேன், ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேங்கிறாப்ல. சரிப்பா தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பாட்டி. கட் பண்ணா இளையவளுக்காக ஏதோ ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க. அப்பாவும் பாட்டியும் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்காளாம். அதுக்காக ட்ரீட் நல்லபடியா போயிட்டு இருக்குது. தம் போடலாமேன்னு பாட்டிமா இந்த பக்கம் வராங்க. தான் பேத்தி இறந்ததுல இருந்து ஸ்விம்மிங் போறதையே விட்டுட்டாங்க போல பாட்டி. அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இளையவளை பத்தியே பேசிட்டு இருக்க, மூத்தவ மேல உனக்கு அக்கறையே இல்லையா, கொலை பண்ண யாருன்ற கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணமே இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்புறம் வழக்கம் போல கிளாஸுக்கு வருவான்ல ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு பியானோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது காலியம்ல அடிக்கிற சத்தம். வெளியில வந்து பார்த்தா போலீஸ்காரர் தான். ஏதோ முக்கியமான மேட்டர் பேசணும்னு உள்ள வராரு. உடனே கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட் வேற ஒரு லேடி அவங்கள நீங்க கிளம்புமா நாளைக்கு பார்க்கலாம்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அப்புறம் வந்த விஷயம் என்னன்னு விசாரிச்சா இவங்க கவர்மெண்ட்டுக்கு மொட்டை கடைதாசி போட்டுருக்காங்க. விசாரணை சரியில்லை வைக்கல அப்படின்னு. ஏமா இப்படி படுத்துற, முடிஞ்ச அளவு நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி மொட்டை கடைதாசி எழுதுறது தயவு செய்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர். இவங்க ஒரு சாதாரண வயசான பாட்டிமா எவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்களோட பேத்தி கேஸ்ல முக்கியமானவன் லிஃப்ட் கொடுத்தவன். அவன் இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறாங்கறத வந்த நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆன்லைன் டெலிவரியில ஆர்டர் போட்டு விடுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு டெலிவரி பண்றதுக்காக வரும். அந்த பொண்ணுகிட்டயே இதுக்கு முன்னாடி அந்த பையன் டெலிவரிக்கு வந்தாமா, டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன், ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு கூட லைட்டா ஆக்சிடென்ட் ஆயி போச்சு, இப்போ எப்படி இருக்கான், நல்லா இருக்கான்ல, அவன் நம்பர் இருந்தா கூட கொஞ்சம் நல விசாரிக்கணும் அப்படின்னு லைட்டா கேக்குறாங்க. அந்த பையன் கூட வேலை பார்த்த பையன் தான், ஆனா நம்பர் எல்லாம் என்கிட்ட இல்ல. இப்போ அவன் ஏதோ ஃபிஷ் மார்க்கெட்ல மார்னிங்ல ஷிஃப்ட் வேலை பார்க்கறானா, ராத்திரி தான் டெலிவரி வேலை பார்ப்பானா எடுத்து சொல்றாங்க. சரிமா ஓகேமா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்போ அந்த பையன் நாளைக்கு மார்க்கெட்ல இருப்பாங்கிறது தெரியும், மீன் மார்க்கெட்ல. அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா இவன் நண்டு மீன் இது எல்லாத்தையும் பேக் பண்ற வேலை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு போட்டுக்குள்ள போய் செட்டில் ஆறான். பின்னாடி இந்த மாவும் போகுது. கையில கத்தி எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பாத்ரூம் வந்து வெளியில வருவான். என்ன பாட்டிமா நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். எதுக்கு கையில கத்தி இருக்குன்னு கேக்குறான். நீ வா இங்க உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கும் போது டப்புன்னு சுசாராகி பாட்டியை தள்ளி விட்டு கத்தி அப்படிங்கிறான். போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிறான் கோவத்துல. அந்த அம்மா கீழே விழுந்தவங்க எந்திரிக்க முடியல, யாராவது தூக்கி விட்டாதான் உண்டுங்கிற ரேஞ்சுக்கு கஷ்டமா இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு மனசு கேட்காம சரின்னு அவங்களை கைப்பிடிச்சு தூக்கி விட்டு உட்கார வைக்கிறான். உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கட்டுமா, கொஞ்சம் உங்களுக்கு கோவம் குறையும் அப்படிங்கிறான். டீ வேணா சரக்கு இருக்கான்னு பாட்டி கேக்குது. சரின்னு சரக்கு ஊத்தி கொடுக்குறான். அன்னைக்கு என்ன நடந்ததுடா, என் பேத்தியை கடைசியா பார்த்தது நீதான்டா, தயவு செய்து சொல்ற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறான். தயவு செய்து என்கிட்ட சொல்லு, சின்ன சின்ன டீடைலா இருந்தா பரவாயில்ல ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு கேட்க இவன் அப்பையும் மௌனமா இருப்பான். இங்க பாரு எனக்கு ஏதாவது யாராவது சொல்லுவாங்கன்னு அந்த டான் கிட்ட கூட நான் போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு வருத்தப்படுவாங்க. டான் கிட்டயா, தயவு செய்து அவங்க கிட்ட இருந்து தள்ளி ஏறுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாகறான். சரக்கு எடுத்துட்டு உட்காந்து லபக்கு லபக்குன்னு குடிக்கிறான். ஏன்டா என்னடா பண்ணாரு வருவன்னு கேட்டா ஊடால இந்த பையில தூக்கி கொண்டு போய் அடி அடி நடிச்சு விசாரிச்சிருக்காரு. தாடைய உடைச்சிருக்காரு, மூக்க உடைச்சிருக்காரு, விழா எலும்ப உடைச்சிருக்காரு, அவ்வளவு விசாரிச்சிருக்காரு போல. அவர்கிட்டயும் நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு லிஃப்ட் கேட்டுருக்காங்க. இந்த மூத்த பேத்தியே இவளுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு 1-2 தடவை பேசியிருக்கான். கூட வந்த ஃப்ரெண்டுகாரிய டானோட பொண்ணை இவனுக்கு தெரியாது. 2 பேரையும் வண்டியில ஏத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்குதுங்க. காலேஜ்ல என்ன ஆச்சு, பசங்க சைட் அடிச்சாங்க வச்சாங்கன்னு இதெல்லாம் பேசிட்டு போகுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே சரி என் வீட்டுக்கு வரீங்களான்னு இவன் கூப்பிட்டு இருக்கான். இவனும் வயசு பையன் தானே. ஆனா அவங்க இல்ல எங்களுக்கு வேற பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு யாரையோ ஃப்ரெண்டை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு காட்டுக்கு பக்கத்துல போய் இறங்கிடுறாங்க. அப்படி போற வழியில இவ ஒரு பச்சை கலர் தோடு எடுத்து காதுல மாட்டுவா. என்னது இது பச்சை கலர் தோடு
தோடு போடுறேன்னு இவன் கேட்பான். பின்னாடி இருந்து அந்த ஃப்ரெண்டுகாரியும் இது உனக்கு நல்லாவே இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு மூத்த பேத்தியோ, ஆமா எனக்கும் தெரியும், இது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது, இருந்தாலும் போட்டு பேனு போட்டுக்கிற, பிடிக்கலங்கிற அப்புறம் எதுக்கு போடுற அப்படின்னு இவன் கேட்பான். அதுக்கு சும்மா கண்ணடிச்சிட்டு பதில் சொல்லல. பாட்டிக்கு பிடிக்கும், கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பிடிக்குதோ இல்லையோ நான் போடுவேங்கிற அந்த மென்டாலிட்டி இல்லையா, அதான் போட்டுட்டு இறங்கிட்டா, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இவன் சொல்ற விதத்துல உண்மை தெரியுது. அதை அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் சொன்னதுக்கே நன்றி தம்பி அப்படின்ட்டு கிளம்பிடுது. அப்புறம் வழக்கம் போல கிளாஸுக்காக வந்து நிக்கிறான் ஸ்டூடெண்ட். ரொம்ப நேரம் காலிங் மேல் அடிக்கிறான், தூக்கிட்டாங்க போல, ரொம்ப லேட்டா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. எங்க கிளாஸ் எடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, நான் வரமாட்டேன்ல, இப்படி எவ்வளவு நேரம் வெளியில நிக்க வைக்கிறீங்கன்னு சொல்ல, தூங்கிட்டா தம்பி வாடா அப்படின்னு உள்ள உட்கார வச்சு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இதை வந்துடுறேன்ட்டு போறாங்க. இவன் கொஞ்சம் நிறைய வாய் பேசுறான். வீட்டுல அப்பா அம்மாவோட கம்பல்ஷன்ல தான் இவன் இப்படி வந்துட்டு இருக்கிறதாவும், அடுத்து ஏதோ ஒரு மியூசிக் காலேஜ்ல சேர்த்து விட போறாங்களா, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா, அதுல மட்டும் பாஸ் ஆயிட்டேன்னா அப்புறம் என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் இந்த மியூசிக் கிளாஸ் நிப்பாட்டிடலாம், அது வரைக்கும் மட்டும் சொல்லி கொடுங்கன்னு கத்திட்டு இருப்பான். அப்புறம் இந்த அம்மா 2 பச்சை கலர் தோடு எடுத்து மாட்டிக்கிறாங்க. இதே மாதிரி 2 தோடத்தா தான் மூத்த பேத்திக்கு இதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. மீதி இருந்த இன்னொரு ஜோடி அந்த பச்சை தோடு எடுத்து அவன் நினைப்பா இவங்க போட்டுக்கிறாங்க. கிளாஸ் சொல்லி கொடுக்கலாமேன்னு அப்படி பக்கத்துல வந்து உட்காந்தா அந்த பையன் இதை பார்த்ததும், இதே மாதிரி பச்சை கலர் தோடு தானே உங்க பேத்தி அன்னைக்கு போட்டிருந்தா, ரொம்ப அழகா இருந்துச்சு அவளுக்கு அப்படின்னு வாங்க. இதை கேட்டது இந்த அம்மா ஒரு செகண்ட் ஆடி போகுது. ஆடி பதட்டமா வெறுன்னு கிச்சன் பக்கம் போறவங்க தூக்க மாத்திரையை எடுத்து ஏகப்பட்ட மாத்திரையை போட்டு நல்லா நொறுக்கி காஃபில கலந்து இந்தாடா தம்பி காஃபின்னு கை நடுங்க கொண்டு வந்து காஃபி வைக்கிறாங்க. அவனும் காஃபி எடுத்து குடிக்கிறான். உள்ள மயக்க மருந்து கலந்துருக்குங்கிறதா அவனுக்கு தெரியாது. குடிச்சு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் வாச்சிட்டு இருந்தவன் டொப்புன்னு மயங்கி விழுந்துருவான். விழுந்தவனை பியானோவோட சேர்த்து கையை கட்டி போட்டுறாங்க, காலை கட்டி போட்டுறாங்க, டேக் போட்டு விட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துல முழிப்பாங்க. முழிச்சு பார்த்தா கட்டி கிடக்குறான். அவங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த தோட அவ காணாம போன அன்னைக்கு தான் நான் கிஃப்டா கொடுத்தேன். அதை அவ கடைசியா மாட்டினது அந்த காட்டு பக்கம் போய் அவங்க இறங்கும் போதுதான் கடைசியா அவன் மாட்டி இருக்கிறா, என் பேத்தி மாட்டி இருக்கிறா. என் பேத்தியை அந்த தோடோட பார்த்த 2 பேரு, ஒன்னு செத்து போனவன் அந்த ஃப்ரெண்டுகாரி, அவ செத்து போயிட்டா. இன்னொருத்தவன் அந்த லிஃப்ட் கொடுத்தவன், அவங்கிட்டே நான் விசாரிச்சுட்டேன். அவங்க 2 பேரை தவிர அடுத்து இதே பச்சை கலர் தோடோட பாத்துருக்குதுன்னா நீதான். அப்ப நீதான் அவளை கொன்னையா, என்ன ஆச்சு அவளுக்கு சொல்லுன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு வளவலா கொலன்னு பேசுவாங்க. பதிலே சொல்ல மாட்டான். காண்டான பாட்டிமா போயிட்டு சுத்தில எடுத்துட்டு வந்து மொழியில மங்குன்னு ஒரு போடு போடும், வழியில துடிப்பான். சொல்றானு மறுபடியும் ஒரு போடு போடும். இப்ப வழி தாங்காம உண்மையா உளர ஆரம்பிக்கிறான். உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா உளர ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, நாங்க ஒரு பார்ட்டிக்கு தான் போனோம்னு கத்துறான். என்னடா பார்ட்டி அது அப்படின்னு கேட்டா, அது ஒரு பிரைவேட் பார்ட்டியா, எல்லா பேரும் வந்து கலந்துக்கிற பார்ட்டி கிடையாது, இன்வைட் பண்ணவங்க மட்டும்தான் வர முடியும். அதுவும் அந்த பார்ட்டியில இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், அப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ், டிவில படத்துல நடிச்சவங்க, இந்த மாதிரி பெரும்புள்ளிகள் எல்லாம் மட்டும் ரகசியமா பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில சில பெருசுக எங்களுக்கு பிள்ளைக வேணும், அதுலயும் சின்ன பிள்ளைகளா இருந்தா வசதியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க போல. இந்த பியானோ கிளாஸுக்கு வந்த இந்த பயவுள்ள மாமா வேலையும் பாப்பான் போல தெரியுது. அப்படி கேட்கறவங்களுக்கு பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வேலையை அவன் பார்த்துட்டு இருப்பான் போல. ஓம் பொண்ணு பணத்துக்காக போறவ வாரவதான், நானே அவங்க கூட பல தடவை குடும்பம் நடத்திருக்கிறேன், ஏதோ பெரிய உத்தமியை பெத்து போட்டாப்ல ஓவரா பண்ற அப்படின்னு சத்தம் போடுவாரு. இதை அவங்க நம்ப மாட்டாங்க. தயவுசெய்து நிறுத்துறா, தப்பா பேசாதரா அப்படின்னுவாங்க. அவனும் அவ யார் தெரியும்ல, 50 வயசு கிழவனா இருந்தாலும் பரவாயில்ல, காசு கொடுத்தா போயிட்டே இருப்பா. அதுலயும் இந்த டிவி ஆங்கரிங்கா ஒருத்தவன் வருவான் போல, டிவி ஆங்கர், அவங்கிட்ட கூட போயிருக்கா. தெரியுமா உனக்கு, அன்னைக்கு கூட அவ இருந்தா அப்படி இப்படின்னு பேச இவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. புறவும் பேத்தி எப்படி தெரியுமான்னு கெட்ட வேத்துல திட்ட ஆரம்பிக்க, நிறுத்துறான்னு சொன்னாலும் அவன் வாய் நிப்பாட்டல இல்ல, குயால வாயிலேயே போடுறான். சுத்தில வச்சு வாயிலேயே சதக்கு அடிக்கிறா. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உட்காந்து ஒவ்வொன்னு அழுக. இப்போ பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். பாடியை போட்டு ஒரு பைக்கில போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஃப்ரீசருக்குள்ள போடுறதுக்காக. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த தோட்டக்காரர் தோட்ட வேலை பாக்குறேன்னு சொன்னார்ல, அவர் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டார். அதுலயும் ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்குதான், உச்சா போணுமா. மெயின் டோரை தட்டுறாரு, இவங்க கேட்டை திறக்கவே இல்லை. ஆனா சுத்தி அந்த பக்கத்துல வரலாம், அந்த மாதிரி சுத்தி அந்த பக்கம் வழியா வராரு. உடனே இவங்க குளிச்சிட்டு இருந்தாப்ல ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு குளிச்சிட்டு இருந்தேன்னு வந்து நிக்கிறாங்க. உன் பாத்ரூமை யூஸ் பண்ணணுங்கிறான். விசில் அடிச்சுக்கிட்டே வரான் பாருங்க. பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எல்லா பாத்ரூமே ரிப்பேரா கிடக்குது, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு அவன் அங்கிருந்து அனுப்புறதுலயே ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அவர் ஏதோ படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்காராம். நீ வரையான பாட்டியா ப்ரொபோஸ் பண்றாப்ல, ரோஸ் எல்லாம் கொடுக்குறாப்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு தயவு செய்து இங்க இருந்து போடாராசான்னு விரட்டி வருதுலயே குறியா இருக்காங்க. அப்படி போகும்போது விசில் அடிச்சுக்கிட்டே போவார், ஏதோ ஒரு பாட்டை விசில் அடிச்சுக்கிட்டே போவார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பையன் இன்னும் சாகல போல, லைட்டா மூச்சு இருக்குது. 911 நம்ம 100க்கு கால் அடிக்கிறாப்ல, அவன் கால் பண்றான். அவனால பேச முடியல, ஏன்னா வாயிலேயே அடி வாங்கி இருக்கான். மூச்சு பெருங்காத்து மட்டும் தான் வருது. அப்புறம் அப்படியே செத்து போயிட்டான். கால் மட்டும் தொடர்ந்து ஆன்லயே இருந்திருக்குது. பாட்டிமா அப்புறம் ஓடியாந்து பார்க்கும்போது ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு காலை கட் பண்ணிட்டு அப்புறம் அவன் பாடியை கொண்டு வந்து ஃப்ரீசர்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நியூஸ்ல பார்த்தா, நியூஸ்ல அந்த டிவி ஆங்கர் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு இருக்கிற கடைசி லீடு இந்த பெரியவர், இந்த டிவி ஆங்கர் தான். இவரை எப்படி இந்த அம்மா போய் விசாரிக்க முடியும் சொல்லுங்க. ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களால தாங்கிக்க முடியல, ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. வீட்டுல நிறைய சிக்கனை வெட்டி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் போன் கால் வருதுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. அப்புறம் மேட்டரை கேள்விப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இளைய பேத்தி அங்க இருக்கிறா. குடிச்சுப்புட்டு தகராறு பண்ணிருக்கா போல. போலீஸ் ஏதோ பாவமேனு கேஸ் போடாம இருக்காங்க. பேத்தியை கூட்டிட்டு போய் ஏண்டி இப்படி பண்ண அப்படி இப்படின்னு விசாரிச்சா, என் மேல யாருக்கும் அக்கறையே இல்ல, நீ கூட அவளை தான் உன்னோட ஃபேவரட் பேத்தினி சேவ் பண்ணி வச்சிருக்கிற, என்ன கண்டுக்கவே இல்லைன்னு அவ ஒரு மாதிரி புலம்புறா.
சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நீங்க பார்த்தப்போ, டிவி சீரிஸோட ஸ்டார்டிங்ல பார்த்தப்போ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஆனா இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கா. ஆளு வேற மாதிரி ட்ரெஸ் பண்றா, வேற மாதிரி இருக்கா, மூக்குல என்னத்தையோ குத்தி இருக்கா, கழுத்துல கன்றாவியா போட்டுருக்கா, பேச்சும் சரியில்லை. நல்லா இருந்த பொண்ணு ஒரு மாதிரியா வித்தியாசமா மாறிக்கிட்டு இருக்கா. அவளாவே இல்ல. இதெல்லாம் பாட்டிக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அடுத்து வீட்டு பக்கம் இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் வராருங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்டா, அது ஒண்ணுமில்ல, நீங்க ஒரு பையனுக்கு கிளாஸ் எடுப்பீங்கல்ல, பியானோ கிளாஸ், அந்த பையனோட அப்பா அம்மா பேசுனாங்க, பையனை காணமா, ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னொருத்தர் விசாரிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் சைட்ல எனக்கு வேண்டப்பட்டவங்கிறதுனால என்ன விசாரிக்க சொல்லிருக்காங்க, அதுக்காக வந்திருக்கதா சொல்றாரு. சரிப்பா சொல்லுப்பா அப்படின்னு இவங்க பயப்படாம பதில் சொல்றாங்க. கிளாஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டதா அவங்க சொல்லுவாங்க. இந்த அம்மா சிக்கன் கறியா அது இதுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்திருப்பாரு போலீஸ்காரர். சிக்கனை வெட்டிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா வந்தான், சீக்கிரம் போயிட்டான். அப்புறம் அவனோட லாஸ்ட் காலை வச்சு இடத்தெல்லாம் கண்டுபிடிப்பீங்களே, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கலான்னு கேட்க, கண்டுபிடிச்சோம், அது எக்ஸாக்டா இந்த வீடுன்னு காட்டாது, ஆனா குத்து மதிப்பா இந்த ஏரியான்னு காட்டுது, அதனாலதான் சும்மா விசாரிக்கலாமேன்னு வந்தேங்கிறாப்ல. அப்புறம் ஏதாவது மேட்டர் தெரிஞ்சா சொல்லி விடுங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து இந்த அம்மா யாரை பாக்குறதுக்காக போறாங்கன்னு பாருங்க. அந்த டானை ஒரு பீச் ஓரமா பாக்குறதுக்காக வர சொல்லிருக்காங்க. அந்த டான் கிட்ட போய் இவங்க என்னெல்லாம் கூத்து பண்ணாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த டிவி ஆங்கர் அவனை விசாரிக்கணும். என்னென்னமோ சொன்னான் அந்த பையன், ஏதோ காசுக்காக இவங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னா இதெல்லாம் நம்ப முடியல என்னால. உங்ககிட்ட இல்லாத காசா, உன் பொண்ணு எப்படிப்பா, அவன் பொய் சொல்றான் தானப்பா அப்படின்னு பேசும்போது, இதை பத்தி போலீஸ்ட சொன்னீங்களான்னு கேட்க, பாட்டிமா இல்லங்கிறாங்க. அந்த மூணாவது ஆளோட டீடைல யார் அவர், அந்த டிவி ஆங்கர், அந்த டிவி ஆங்கரோட டீடைல எடுத்து சொல்லிட்டாங்க. கூட உதவிக்கு என் வீட்டுல ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியை அப்புறப்படுத்தணும், அந்த வேலையும் ஒரு ஆளை விட்டு பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அதையும் அவர் பண்ணுவார் போல தெரியுது. அப்புறம் அந்த ஆங்கர் ஏர்போர்ட்டுக்கு போற வழியிலேயே வண்டியிலேயே வச்சு ஆளை தூக்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தோட்டக்காரர் ஜம்முன்னு ரெடி ஆகி வராரு. ஏன்னா 2 டிக்கெட் வாங்கி வச்சு கொடுத்தாருல, இன்னைக்கு தான் தியேட்டருக்கு போற வேண்டிய நாள். அன்னைக்கு டிக்கெட்டை வாங்கிட்டாங்கிறதுனால கூட்டிட்டு போயிடலான்னு ரொம்ப சந்தோஷமா வராரு. ஆனா பாட்டிமான் ரொம்ப பிஸி, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. இதுல அவர் கொஞ்சம் காண்டு, தன்னை அவாய்ட் பண்றா, அவர் ஒன் சைடா லவ் பண்றாரு போல. பாட்டிமா ஒத்துழைக்கல. அடுத்து பையன் ஏதோ போன் பண்ணி வருத்தப்பட்டு பேச பையனை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறான், என்னடா மேட்டர் அப்படின்னு விசாரிக்கும் போது, இப்ப கடைசியா ஒரு பையன் காணாம போனால, அந்த பியானோ ஸ்டூடெண்ட், அவனோட கம்ப்யூட்டரை போலீஸ் எடுத்து பாத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பையன் கூட அந்த மூத்த பேத்தி கொஞ்சம் ஒண்ணு முன்னா இருக்கிற அரகுற போட்டோஸ் எல்லாம் நிறைய இருந்ததா. எல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க, ஏதோ காசுக்காக எல்லாம் அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. அப்போ அந்த பியானோ பையன் சொன்னது நிஜம்தானோ என்னவோ தெரியல. அத சில ரிப்போர்ட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்பங்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சாமே அப்படின்னு. இவர் எதுவும் பதில் சொல்லல. அதுக்காக அவங்க சும்மா இல்லாம ரிப்போர்ட்டர்ஸ் தங்கச்சிய இளைய பேத்தியும் போய் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க, உங்க அக்கா இந்த மாதிரி ஆமேன்னு விசாரிச்சிருக்காங்க. இதுல அவ ஒரு மாதிரி அழுதுகிட்டு வந்திருக்கா, இங்கேயும் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கா. பாட்டி தான் கட்டி பிடிச்சு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரர் டானை பாக்குறதுக்காக வராரு. கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஏதோ வித்தியாசமான ஒரு பார்ட்டியை நடத்தி இருக்காங்க போல. அந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்து போயிருக்காங்க போல. சம்பவத்தன்னைக்கு யாரு வந்தாங்க போனாங்கன்னு தெரியல. பட் அந்த வீட்டோட பார்ட்டி நடந்த அந்த வீட்டோட வெளிப்பக்கத்துல ஆடி கார் 2, போஷே கார் 2ன்னு நின்று இருக்குது. காஸ்ட்லியான கார்களை விக்கிற வாங்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறவர் தான் நம்ம டான். சோ உங்களுக்கு அந்த காரை இங்க பயன்படுத்துறவங்க யாரு என்னன்னு தெரியும்ல அப்படின்னு விசாரிக்க வந்தா, பாரு அந்த கார் ஓனரை கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்ல, நீ ஏன் ஈஸியா விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம். அதையும் தாண்டி என்கிட்ட வந்து நிக்கிறேன்னா, இந்த கேஸ் மூலமா என் மேல இருக்கிற பழைய கேஸுகளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, நீ வந்திருக்கிற என்ன சீண்டி பார்க்க வந்திருக்கிற, இதெல்லாம் நடக்காது, இடத்த காலி பண்ணு அப்படின்னு வரட்டி விட்டாரு. இன்னும் கொஞ்சம் கோவமா இருக்கிறாரு. கோவமா விரட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த போட்டோஸ் நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டர் சில பேருக்கு கிடைச்சிருக்குது. எப்படியா ரிப்போர்ட்டர் கிடைச்சது, உங்க போலீஸ் ஒழுக்கமா இப்படி பொண்ணுங்களோட போட்டோஸை ரிப்போர்ட்டருக்கு காசுக்கு விக்கலாமா அப்படின்னு சத்தம் போட்டுருப்பார். அப்புறம் பார்த்தா நம்ம டானு பாட்டிமாக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும் பேசணுங்கிறார். அந்த மூணாவது ஆள யார, அந்த டிவி ஆங்கர, அவரை விசாரிக்கும் போது நானும் கூட இருப்பேன் அப்படிங்குது பாட்டிமா. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த மூணாவது ஆள தூக்கிட்டாப்ல போல டானு. விசாரிச்ச வகையில அவனால என் பொண்ணுங்களுக்கு எதுவும் நடந்திருக்கிறாப்ல எனக்கு தெரியல. ஆனா உங்க பேத்தியோட என் பொண்ணோட மூணாவதா ஒரு பொண்ணு கூடவே வந்தாலாம். 3 பேர் வந்திருக்காங்க. அந்த மூணாவது ஆளோட நெத்தியில ஏதோ பர்த் மார்க் மாதிரி மச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு பெருசா இருந்ததா. அவளை கேட்டா உண்மை தெரியும்னு அந்த ஆங்கர் சொல்லியிருக்கானா. இப்படி நெத்தியில மச்சத்தோட இருக்கிற அந்த ஒரு பொண்ணை பாத்துருக்கீங்களான்னு விசாரிக்கிறார். இந்த அம்மா அது யாரு என்னன்னா விசாரிச்சு சொல்றேன், இப்ப வேலை இருக்கு கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. போற வழியில பார்த்தா ரேடியோ பெட்டியில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குதுங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன் கடைசியா போலீஸுக்கு கால் பண்ணால, வெறும் மூச்சு காத்து மட்டும் தான் கேட்டதில்ல, கூடவே அந்த விசில் சத்தம் கேட்டிருக்கும். அதை பிளே பண்ணி விட்டு, இந்த விசில் அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இல்ல இந்த விசில் அடிச்சவங்களை தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியாம நீங்க இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறப்ப போட்டுட்டு இருப்பாங்க. இதை கேட்டது இந்த அம்மாவுக்கு பதட்டமா இருக்குது. வீட்டு பக்கம் போகையில தோட்டக்காரர் கரெக்டா பாத்து விடுறாரு. பார்த்துட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, பாரு அவனை நீதான் போட்டையான்னு ஓப்பனாவே கேட்கிறாரு. இந்த அம்மா பதறுது. ஏன்னா அந்த கால்ல விசில் சத்தம் கேட்குது, அதை நான் அடிச்ச விசில். நான் உன் வீட்டுக்கு வரும்போது தான் அவன் கால் பண்ணிருக்கான். அப்புறம் அந்த பயல காணா பண்ணி தான் கொண்டு இருப்பேன். இந்த உண்மையை வெளியில யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதா இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா என் கூட வந்து குடும்பம் நடத்தணும்னு இந்த வயசுல பச்சை பச்சையா பேசுற. அட போடா கிளல அப்படின்ட்டு பாட்டிமா அவனுக்கு கம்பெனி கொடுக்காம கிளம்பிடுச்சு. நெத்தியில மச்சம் இருக்கிற அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவங்க என்ன சொல்லி வராங்கன்னு பாருங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்ச காலேஜ்லயும் இவங்க இதுக்கு முன்னாடி மியூசிக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. பழைய ரெக்கார்ட்ஸை பார்க்கணுங்கிறாப்ல சொல்லிட்டு உள்ள வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணி அதுல நெத்தியில மச்சத்தோட ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு போட்டோ எடுத்துக்கிற
கொடுக்குறாங்க யாருக்கும் தெரியாம. அந்த பொண்ணை பத்தி லைட்டா விசாரிக்கிறாங்க, நெத்தியில மச்சம் இருக்கிற அந்த பொண்ணை பத்தி. அந்த பொண்ணோட குடும்ப குட்டின்னு யாரும் பெருசா இல்ல, திடீர்னு ஒரு நாள் அவ ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு காலேஜுக்கு போறதா போயிட்டா அப்படின்னு மட்டும் தான் தெரியுது. எந்த ஊருக்கு போனா என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல. சரி ஓகேன்னு விசாரிச்சுட்டு வீட்டு பக்கம் வந்தா வீட்டுல போலீஸ் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த விசில் சத்தம் அந்த தோட்டக்காரரோடது, அவரு நான் தான் விசில் அடிச்சேன், விசில் அடிக்கும் போது நான் இந்த வீட்டுல தான் இருந்தேன்னு போட்டு கொடுத்துட்டாரு போல. சோ அதனால சந்தேகப்பட்டு போலீஸ் இங்க வந்திருக்குதான். ஃபுல்லா வாரண்ட் வாங்கி தான் வந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் தடயவியல் நிபுணர்கள் வந்து சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களா சொன்னா நல்லா இருக்குமே விசாரிச்சு பாக்குறாங்க. பாட்டிமா எனக்கு எதுவும் தெரியாதுங்குது. அப்பயே அப்படி கெத்தா மெயின்டைன் பண்ணுது. ஆனா தரையில ரத்தம் படிஞ்சு அதை தொடச்சா கூட ஒரு ப்ளூ கலர் லைட் அடிக்கும் போது, யூவி லைட் அடிக்கும் போது அந்த கரை தெரிஞ்சிடும். ஏதோ ரத்தம் படிஞ்சிருக்குன்னு கேட்டா, அன்னைக்கு தான் நீ வரும்போது கோழி வெட்டிக்கிட்டு இருந்தல, கோழி ரத்தம் பாக்குறாங்க. அந்த ரத்தத்தை சாம்பிளா எடுத்துக்கிட்டாங்க. இது போய் சாம்பிள் போய் ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அப்படி ரிப்போர்ட் வரும்போது தெரிஞ்சு போயிடும் இது யாரோட ரத்தம், கோழியோட ரத்தமா இல்ல மனுஷனோட ரத்தமானு தெரிஞ்சு போயிடுங்கிறாரு அவர். அப்புறம் வீட்டுல பெரிய ஃப்ரீசர் இருக்க, அதை ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் சரக்கு ஐட்டங்கள் தான் இருக்குது. இவங்க புள்ள கடை நடத்திட்டு இருக்கிறாரு ஹோட்டலு. சோ அதுக்கு வேண்டிய அளவு சரக்கெல்லாம் இதுல தான் ஃபில் பண்ணி வச்சிருக்காரு போல. அப்புறம் விசாரிக்கும் போது நானும் கூட இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, சோ டான போய் பார்த்து அந்த மச்சம் இருக்கிற பொண்ணை பத்திய டீடைல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் அந்த டிவி ஆங்கரை பார்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இவர் வேணான்னு சொன்னாலும் பாட்டிமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால சரின்னு தன்னோட வேர் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறாரு, குடோனுக்கு. குடோன்ல பார்த்தா பயல எப்படி தொங்க போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. செம்ம அடி வாங்கி இருப்பார் போல, மூஞ்சி முகரெல்லாம் பேந்து கிடக்குது. என்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்றான்னு சொன்னதும் அவரும் வார்த்தை மாறாம அப்படியே சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்தாங்க, அதுல 3ஆவது ஒரு பொண்ணு வந்திருந்தா, நெத்தியில மச்சம் இருந்தது, பார்ட்டி முடிஞ்சவங்க போகும்போது 3 பேருமே உயிரோட தான் போயிருந்தாங்க. யாரு? மூத்தவ, ஃப்ரெண்டு, அந்த மச்சக்காரி. 3 பேருமே உயிரோட நல்லா தான் போனாங்க. அவளை விசாரிச்சா தெரியும்னு அதே கதையை தான் சொல்றான். சொல்லி முடிச்ச பிறகு அவர் ஒரு பட்டனை அமுக்கி விடுறாருங்க. ஒரு டேபிள் மாதிரி ஸ்ட்ராங்கான டேபிள் முன்னாடி வைக்கிறாங்க. தலையை அவர் அண்ணன் கொடுக்குறாங்க. மேல இருந்து அந்த காரை கீழே இறக்குறாங்க. பார்த்தா கார் அவனோட தலையை நசுக்கி கோரமா கொல்லப்பட்டது. இதெல்லாம் பார்த்து பாட்டி ஆடி போய் வெளியில வந்துடுறாங்க, மூச்சு வாங்க முடியாம. நீங்க சொன்னதை செய்யுங்க, நான் சொன்னதை செஞ்சுட்டேங்கிறாப்ல. அந்த மச்சக்காரியோட பேர் என்ன, அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு அந்த ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தாங்கல்ல, எல்லாத்தையுமே இந்த அம்மா சொல்லிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு இப்ப ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சான். சம்பவத்துக்கு பிறகு அவ எங்க இருக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்ல, ஓடி ஒளியிற ஆட்களை கண்டுபிடிக்கிறதா எனக்கு அசால்ட்டான வேலை, அதான் என் தொழிலே, ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணை நீ விசாரிக்கும் போது நான் கூட இருக்கணும்னு இவங்க ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள காலுங்க போன் கால் வந்ததும் பதறிக்கிட்டு ஓடியாராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இலைய பேத்தி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா போல. டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது வாய்க்குள்ள அவ முழுங்கின எல்லாத்தையுமே பம்ப் அடிச்சு மொத்தமா வாந்தி எடுக்க வச்சு வெளியில எடுத்துட்டாங்களாம். அதனால இப்போ ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உள்ள வந்து பார்த்தா அப்பா சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் இவ இந்த மாதிரி முடிவெடுத்தா அப்படின்னு அப்பா விசாரிக்கிறாங்க, பாட்டிமா விசாரிக்கிறாங்க. தான் அக்கா பத்தி ஊர் உலகம் எல்லாம் தப்பா பேசுது, இதுக்கு முன்னாடி அவ மேல இருந்த அந்த இல்லாத பாசம் எல்லாம் இப்ப எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, இப்ப அவளை பார்க்கணும்னு இருக்குது, அவளை கட்டி பிடிக்கணும்னு இருக்குது, ஒரே ஒரு தடவை அவளை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குது, அவ கூட மறுபடியும் உருப்படியா இருக்கணும் போல இருக்குதுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்க, தயவு செய்து இன்னொரு மாதிரி இந்த மாதிரி தப்பான முடிவை மட்டும் எடுத்துறாதம்மா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது, எனக்கும் அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கும்போது, உங்க அக்கா சாகல, உங்க அக்கா உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு அப்பா அழுதுகிட்டே ஒரு பெரிய குண்டை தூக்கி போறார். உங்களுக்கு எப்படி ஷாக்கா இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இந்த சீனை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா இருக்குது. எது சாகலையா, 2.5 வருஷம் ஆயிப்போச்சுங்க. இப்போ சாகலைங்கிறாரு அசால்ட்டா. இப்போ கிளைமேக்ஸ் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத இப்போ நமக்கு காட்டுறாங்க. இந்த உண்மையெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பா தான் சொல்றாரு இளைய பேத்திக்கும் அம்மாவுக்கும் பாட்டிமாவுக்கும் என்ன நடந்தது அப்படின்னு. அவங்க 2 பேரும் காட்டுப்பக்கம் இறங்குனதுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த பிரைவேட் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அந்த பிரைவேட் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. கதவை காலிங் பெல் அடிச்சதுமே திறக்கிறது யாருன்னா அந்த பியானோ ஸ்டூடெண்ட் தான் திறக்கிறான். பரவாயில்லையே, கரெக்டா ஆன் டைமுக்கு வந்துட்டீங்களேன்னு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு போதை மாத்திரையை கொடுக்குறான். போட்டுக்கங்க நல்லா கேரா ஏறும் அப்படின்னு 2 பேரும் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்டுகாரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு புதுசு, அவளும் போட்டுக்கிறா. இவ வந்திருக்கிறது பணத்துக்காக. ஆனா ஃப்ரெண்டுகாரி வந்திருக்கிறது அவளுக்கு ஒரு பணம் ஒன்றும் குறையில்ல, டானு கிட்ட நிறைய பணம் இருக்குது, கோடீஸ்வரன் விட்டு பொண்ணுதான். அவ வந்திருக்கிறது ஜாலியா இருக்கணும், ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், இந்த மாதிரி பார்ட்டியில ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்குது போல. விருப்பப்படுறவங்க கூட ஜாலியா இருக்கலாம், பிடிக்கலன்னு சொல்லலாம், எதுவும் கம்பல் பண்ண மாட்டாங்க, வற்புறுத்த மாட்டாங்க, வேணும்னா காசு கொடுப்பாங்க, ஜாலியா காசை வாங்கிட்டு போலாம் அப்படி இப்படிலாம் சொல்லி தான் கூட்டு வந்திருக்கா. இங்கேயும் பார்ட்டி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. பார்ட்டி நல்லா போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த மாத்திரை போட்டதுல ஒரு மாதிரி கேராகி அப்படியே ஒரு மாறி ஆகி அங்க உட்கார்றா சோஃபால. இவ ஒரு மாதிரி கேராகிறத அந்த மச்ச பொண்ணு பாத்துருவா. பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க வரும்போது அந்த டிவி ஆங்கரு, ஏய் உன் வேலையை பாரு, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துப்போம், என்ன வேணுமா அப்படின்னு கேட்கிறார். தண்ணி வேணும்னு அந்த பொண்ணு சொல்லும். நான் தண்ணி குடுக்கிறேன்னு தனியா கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை சீரழிச்சிடறார். அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்ல, இருந்தாலும் அந்த பொண்ணை சீரழிச்சிடறார். இதுதான் அந்த பார்ட்டியில நடந்திருக்கும் போல. அப்புறம் ஃப்ரெண்டை காணாமன்னு மூத்தவளே தேடி வருவா. மச்சக்காரியும் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் இந்த பக்கம் தான் போனாங்கன்னு அந்த இடத்துல தேடி போகும்போதுதான் அந்த டிவி ஆங்கர் இவ்வளவு கோரமா நடந்துகிட்டத அவங்க பார்த்து வருத்தப்படுறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்து பார்த்தா அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து இவ ஓன அழுக. அப்பா கிட்ட பதறிக்கிட்டு அந்த
மேட்டர் சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. உடனே அவரும் கிளம்பி போறார். அதே காட்டு பக்கம் போய் பார்த்தா அங்க ஃப்ரெண்டுகாரி செத்து போய் கிடக்குறா. பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம், இது ஒரு விபத்து அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. தெரியாதனமா நான் தான் தள்ளி விட்டேன், அவ விழும்போது பின்னந்தலையில அடிபட்டுருச்சு, இறந்து போயிட்டா, போலீஸ் கிட்ட போலான்னு சொல்லும்போது இது விபத்துன்னு போலீஸ் நம்பலாம், உனக்கு குறைந்தபட்ச தண்டனையோ இல்ல தண்டனையோ இல்லாம ரிலீஸும் பண்ணும். ஆனா அவங்க அப்பா எவ்வளவு பெரிய டான்னு தெரியும்ல, உன்னை கண்டிப்பா உயிரோட விட மாட்டான், அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்லிடாத, தப்பி தவறி கூட சொல்லிடாதுன்னு சொல்லி பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டு பாடி எடுத்து இவங்களோட போட் ஒன்னு இருக்கும் அந்த போட்ல ஏத்திக்கிறார். யாருக்கோ ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நடுக்கடலுக்கு வர சொல்லியிருக்கிறார். டெட் பாடியை அப்புறப்படுத்திடுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு வந்தார்ல, ஃப்ரெண்டு கிட்ட தான் பொண்ணை ஒப்படைக்கிறார். என் ஃப்ரெண்டோட ஊர் இங்க இருந்து கொஞ்சம் தூரமா இருக்குது, அந்த ஊர்ல போய் கொஞ்ச நாள் இரு, எல்லா நிலைமையும் அடங்கின பிறகு பார்க்கலாம் வைக்கலாம் சொல்ல அவ வருத்தப்படுவா. இருந்தாலும் வேற வழி இல்ல, போய் ஆகணும் புரிஞ்சுக்கிட்டு போயிடுறா. பாட்டிமா கிட்ட இந்த உண்மையை மறைச்சதுனால பாட்டிமாக்கு கோவம், புள்ளைய போட்டு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. 2 வருஷம் அவ செத்து போயிட்டான்னு அவளுக்கு என்ன நடந்திருக்குமோன்னு நரக வேதனையில இருந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, மறஸ்டலன்னு பையனை போட்டு இவ்வளவு பாடுபடுத்துறாங்க. நீங்க மட்டும் என்ன உருப்படியா இருந்தீங்க, 14 வயசு என்ன அம்போடு விட்டுட்டு நீங்க ஜாலியா இருக்கிறதுக்காக அங்க இங்கேயும் சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப நீங்க சொன்னீங்களா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமாக்கும் அப்படின்னு புள்ள ஏத்து பேசிட்டு இருக்கிறான். இப்ப அந்த பொண்ணு இருக்கிறது மொராக்கோங்கிற ஒரு ஊர்லயா. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இவர் நடத்துற ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி பேசுவாளாம். போன வாரம் பேசின வரைக்கும் நல்லா தான் இருக்கிறா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு பையன். அதே சமயம் போன் கால் அடிக்குது, எடுத்து பேசுறாங்க. பேசினா அந்த பக்கத்துல பேசுறது அந்த டான் தான் பேசுறாப்ல. அந்த மச்சக்காரியை கண்டுபிடிச்சிட்டாப்லையா. அல்மீரியாங்கிற ஒரு கிராமத்துல அவ இருக்கிறாளாம். நானே போய் இன்னைக்கு மதியம் அவளை நேர்ல பார்த்து விசாரிக்க போறேன், ஏதாவது மேட்டர் உண்மை தெரிய வந்தா அப்புறம் உங்ககிட்ட தெரியப்படுத்துறேன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டு கட் பண்றாரு. இந்த அம்மா பதறுதுங்க. ஏய், அந்த மச்சக்காரிய இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கடா, நிலைமை தலைகீழா மாற போதுடா, இனிமே அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன்டா, அம்மாவை நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. இந்த பக்கம் பொண்டாட்டியோ டான போதும் விட்டுருங்க, பலின்னு எல்லாம் போக வேண்டாங்கன்னு சொன்னாலும் கேட்கல. அவன் விட்டுற முடியாது, பலிக்கு பலி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வராரு. அதுக்குள்ள அவ வர்றதை தாமதப்படுத்தணுன்றதுக்காக பாட்டிமா கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகிட்ட போலீஸுக்கு போன் பண்ணி அந்த டிவி ஆங்கரை கொலை பண்ணது நம்ம டான்னு தான் போட்டு கொடு, யாரோ போன் பண்ணி தகவலை சொல்லிட்டு டப்புன்னு கட் பண்ணிட்டதா சும்மா ஒரு விட்ட போட்டு விடு, தாமதப்படுத்துன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிருப்பாங்க. அவரும் அதே மாதிரி பண்ணிருப்பார் போல. அதனாலதான் கிளம்புற சமயம் போலீஸ் வழிமறிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிவி ஆங்கரை காணோம், நீ தான் கொலை பண்ணியா வச்சேன்னு பேசிட்டு இருக்கும்போது வக்கீல் எந்த பதிலும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன்னு வக்கீல் வந்து உட்கார்றாரு. அப்ப வக்கீலோட காதுல இன்னும் 15 நிமிஷத்துல நான் இங்க இருந்து கிளம்பியே ஆனோம், இல்ல உன்னையே போட்டுருவேன்னு வக்கீல மிரட்டுறாப்ல. வக்கீலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ள பார்த்தா போலீஸ்காரருக்கு வேற ஒரு அப்டேட் வருதுங்க. அந்த பாட்டிமாவோட வீட்ல இருந்து ரத்தம் கிடைச்சதுல ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த ரத்தம் காணாம போன அந்த பியானோ ஸ்டூடெண்டோட ரத்தம் தான் அப்படின்னு சொன்னதும் போலீஸ்காரர் ஷாக் ஆயிட்டார். இந்த பக்கம் பார்த்தா அந்த மச்சக்காரி வேலை பார்க்குற இடத்த பார்த்துட்டாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வண்டியில போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்கூட்டில போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ப்ரூஃப் இல்லாம ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டு இருக்க முடியாதுல, ஆதாரம் இருந்தா காட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு கட்டன் ரைட்டா வக்கீல் பேச ஆதாரம் இல்லைன்னு விட்டுறாங்க. விறுவிறுன்னு கிளம்பி வராருங்க. வண்டி எடுத்துட்டு படு வேகமா கிளம்புறாரு அந்த மச்ச பொண்ணை விசாரிக்கிறதுக்காக. அதுக்குள்ள பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு வண்டியை எங்கேயோ ஓரமா போட்டு விட்டு நடந்தே அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள கூட வந்து கதவை தட்டுறாங்க. யாருங்க அப்படின்னு கேட்டா உன்னோட அப்பா அம்மா என்ன அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. இவளும் மரியாதைக்காக காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறா. அவ அந்த பக்கத்துல வேலைக்கு போகணும், அந்த பக்கம் தள்ளணுன்றதுக்கு யோசிச்சுட்டு சுகர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சுகரை எடுத்துட்டு வர சொல்லி கிச்சன் பக்கம் அமிச்சுட்டு இவங்க கொண்டு வந்த மாத்திரைய காஃபில கலந்து அவளுக்கு குடிக்கிறதுக்கு வச்சிட்டாங்க. அப்புறம் லைட்டா விசாரிக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் முந்திக்கிட்டு ஏன் அப்பா அம்மா அமிச்சாங்களா, எங்க அப்பா அம்மா கூட நான் பேசுறது நிப்பாட்டி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிப்போச்சு, உண்மையை சொல்லுங்க, யார் நீங்க, எதுக்கு தேவையெல்லாம் வந்து என்ன பத்தி விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். பேசிட்டு இருக்கும்போது குடிச்சுக்கிட்டே விசாரிச்சதுனால கொஞ்ச நேரத்துல மயங்கி போயிடுறாங்க. மயங்கினதுமே பைக்குள்ள ஒளிய வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த அம்மா நிக்குது. தான் பேத்தியை காப்பாத்தணுன்றதுக்காக இந்த அம்மா இதுக்கு முன்னாடி பேத்திய கொலை பண்ணிட்டாங்க, பலிக்கு பலி வாங்கணும்னு இந்த அம்மா கொலை பண்ணுச்சு. கடைசியில பார்த்தா பேத்தி சாகலைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரெண்டோட சாவுக்கு காரணம் தான் பேத்தி தாங்கிற உண்மை டானுக்கு தெரிஞ்சா தான் பேத்தியோட உசுருக்கு ஆபத்துன்னு இந்த லிங்க சொல்லக்கூடிய ஒரே ஆளு இந்த மச்சக்காரி தான். அதனால இவளை கொன்னுடலாமேன்னு கையில கத்தி எடுத்து வந்திருக்காங்க. கொல்றதுக்கு இவங்களுக்கு மனசே வரல. இதுக்கு முன்னாடி அவனை கொன்னோம்னா அவன் ஏட்டிக்கு புட்டியா வெறுப்பேத்துறாப்ல பேசியிருந்தா மேபி கொலை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த குழந்தை நல்லவளா கெட்டவளான்னு தெரியல, இவங்களை கோவப்படுத்துற விதத்துல பேசுற நிலைமையிலையும் அவ இல்ல மயங்கி கிடக்குறா. அதனால கொலை பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயம் அங்க இருக்கிற நிறைய போட்டோஸை பாக்குறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட போட்டோஸ் கடந்த 2 வருஷத்துல இந்த மச்சக்காரியும் நம்ம மூத்த பேத்தி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல தெரியுது. ஒன்னா தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடே அவங்க வீடு தான். பார்த்தா கதவை தட்டுற சத்தம் இவ வந்து நிக்கிறா. பேத்திக்கு பாட்டியை பார்த்ததுல சந்தோஷம், பாட்டிக்கு பேத்தியை பார்த்ததுல சந்தோஷம். 2 வீடும் கட்டுப்பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. நல்ல வேலை கொலை பண்ணல. அவ ஒரு மாதிரி அப்படியே மயக்கத்துல இருந்து வெளியில வருவா. கொஞ்சம் வாந்தி வராப்புல இருக்கும். இதை சாப்பிட்டு சரியா போயிடும்னு ஏதோ கொடுக்குறாங்க. அவ ஓரளவு தேறிட்டா. அதே சமயம் வெளியில டானோட வண்டி வந்து நிக்குதுங்க. டானோட வண்டி நிக்கிற சத்தத்தை கேட்டதுமே அவன் வந்துட்டான், உடனே நாம கிளம்பணும்னு இவங்க வேக வேகமா கிளம்புறாங்க. இவரு வந்து கதவை தட்டுறாரு, யாரும் திறக்கிறாப்புல தெரியல. கண்ணாடியை உடைச்சு கதவை திறந்து உள்ள வராருங்க. உள்ள வந்து பார்த்தா உள்ள ஆட்கள் யாருமே இல்ல. துணிமணி எல்லாம் அப்படியே கிடக்குது. அவசரமா கிளம்பிருப்பாங்க போல தெரியுது. அங்க இருந்த அந்த போட்டோஸ் அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு பக்கத்துல
பக்கத்துல வராரு. ஆஹா, இவங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்த போட்டோவை பாத்துருவாரா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை, பாட்டிமா ரொம்ப விவரம். இப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணா எடுத்த போட்டோஸை கூட கிழிச்சு எடுத்துட்டே வந்திருக்குது பாட்டி. பின்புறமா ஓடியாந்துட்டு இருக்கிறது நீங்க கவனிக்கலாம். அங்க அந்த மச்ச பொண்ணோட போட்டோ மட்டும் ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஜஸ்ட் மிஸ்ல இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்புறம் பாட்டிமாவை தேடுறதாவும், பாட்டிமாவோட வீட்டுல ரத்தக்கரை இருந்தது அந்த மிஸ் ஆன மியூசிக் ஸ்டூடெண்டோட பியானோ ஸ்டூடெண்டோட ரத்தம் தான், கொலை பண்ணிருக்கிற கொலை குற்றவாளி உங்க அம்மானோ, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணா எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு பையன்கிட்ட போய் போலீஸ் சொல்லிடுச்சு. இங்க பார்த்தா தன்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தி, ஒரு பாட்டிமா, இன்னொரு பாட்டிமா, அந்த ஃப்ரெண்டோட ஊருக்கு இந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கலாம்னு அறிமுகப்படுத்திட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் 2 பேரும் பொறுமையா உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க கேக்குறாங்க, நீ கூட இந்த மாதிரி போன வச்சேன்னா ஏதோ பணம் கிடைக்கும், நிறைய போன் வாங்கலாம், காஸ்ட்லியான போன் வாங்கலாம், அதுன்னு ஏதோ ஒரு ஆடம்பர செலவுக்காக நீ ஏதோ பண்ணிருப்ப வச்சிருப்பேன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஆடம்பரங்கள் எல்லாமே ஆல்ரெடி வச்சிருக்கிற அந்த டானோட பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்ணணும் வைக்கணும்னு கேட்கும்போது, அவ பணத்துக்காக ஒன்னும் வரல, ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சுதான் வந்தா, ஆனா இப்படி ஆயி போச்சுன்னு இவ வருத்தப்பட்டு சொல்றா. அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்த்தா பாட்டிமா அங்க இல்ல, கிளம்பிட்டாங்க போல. யார பாக்குறதுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்க, நம்ம டானை தான் பாக்குறதுக்காக போயிருக்காங்க. டானு கிட்ட போய் இதுக்கு முன்னாடி இவனை இந்த பக்கம் இழுத்தது இவங்க தான், விசாரிக்கணும் வைக்கணும், எப்படி நீ எல்லாம் சும்மா படுத்து கிடக்குற, எப்படி தூக்கம் வருது இப்படி எல்லாம் கேட்டிருக்கான். இப்போ எதுக்கு இத்தனை வருஷம் ட்ரை பண்ணியாச்சு, போராடியாச்சு, ஒன்னும் முடியல இல்ல, பேசாம விட்டுருவோமே அப்படின்னு பேசுறாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க அப்படின்னு அவர் பதிலுக்கு பேசுறாரு. என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவங்களை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாட்டிமா எவ்வளவு சொல்லியும் விசாரணையை நிறுத்த போறது இல்ல, அந்த மச்ச பொண்ணை தேடத்தான் போறேன் அப்படின்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாரு டானு. அடுத்து தான் மகனுக்கு போன் பண்ணி, டே மகனே நான் சொல்றத கேளு, மூத்த பேத்திய நான் இந்த இடத்துக்கு கூட்டு வரேன்னு ஏதோ பேசும்போது என்னம்மா முட்டாத்தனமா உளறிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம பொண்ணு செத்து போய் 2.5-3 வருஷம் ஆயிப்போச்சு, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. என்னையா நடக்குதுன்னு பார்த்தா ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. பையனோட இந்த பதில வச்சு சம்திங் ராங்னு பாட்டிமாவும் புரிஞ்சுக்குது. மகனே இங்க பார், என்ன பத்தி ஏதேதோ அடுத்து பின்னாடி செய்திகள் வரும், அது எல்லாம் உண்மைங்கிறத மட்டும் நீ நினைவுல வச்சுக்கோ, எல்லாமே நம்ம குடும்ப நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கிறத நினைவுல வச்சுக்கோ, பாய்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணணும்னா 1 நிமிஷத்துக்கு அந்த கால் கண்டினியூவா போயிட்டு இருக்கணும் போல. அந்த அம்மா கரெக்டா ஒரு 45 செகண்ட்ல பேசிட்டு கட் பண்ணிடுச்சு. சோ அந்த அம்மா எங்க இருந்து பேசுதுங்கிற லொகேஷன் அவங்களால ட்ராக் பண்ண முடியல போலீஸால. வண்டி எடுத்துட்டு மறுபடியும் நேரா பிள்ளைகளை பாக்குறது தான் வராங்க. இனிமே நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது ஆபத்து, நீங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கணும்னு பேத்தி அங்க விட்டுவிட்டு மச்சக்காரி அங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பாட்டி எங்க கூட்டு போனாங்க, எங்க வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அடுத்து நம்ம டானுக்கு அப்டேட் போகுதுங்க, பாக்கணும் வா அப்படின்னு தான் கார்ல ஏத்திக்கிறாங்க. என்னையா அப்படின்னு கேட்டா, மச்சக்காரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறா அப்படின்னு எடுத்து சொல்ல அவருக்கு ஷாக்கா இருக்குது. அன்னைக்கு அப்ப என்ன நடந்துச்சு விசாரிச்சீங்களா, உண்மை வந்துச்சான்னு கேட்க, உண்மை வந்துச்சுன்னு பாட்டிமாவும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. கடைசியா பிளாஷ்பேக் எதுல விட்டோம்னா, அவன் அந்த ஃப்ரெண்டு அரிய சீரழிச்சிருப்பான்ல, அதுக்கு பிறகு அழுதுகிட்டே அவ வெளியில வர பின்னாடியே மூத்தவளும் அந்த மச்சக்காரியும் வந்திருப்பாங்க. அழுதுகிட்டே வரா, போலீஸ் கிட்ட சொல்லணும், எங்க அப்பா திட்டினாலும் அடிச்சாலும் பரவாயில்ல, எங்க அப்பா டானு கிட்ட சொல்லணும், என்னை இவ்வளவு கேவலப்படுத்தின அவனை சும்மா விடக்கூடாது, அந்த டிவி ஆங்கரை பழிக்கு பழி வாங்கணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஐயா அவசரப்படாத, இதெல்லாம் வெளியில போச்சுன்னா நம்ம மான மரியாதை என்ன ஆகும், நாரி போயிடும் அப்படின்னு. அப்புறம் காலேஜ்ல தலகாட்ட முடியாதுங்கிறதெல்லாம் இந்த பொண்ணு எடுத்து சொல்லுவா மூத்தவ. சோ போலீஸ் கிட்ட போக முடியாது, அப்பா கிட்ட சொல்ல முடியாது, தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இப்போ ஒரு பயங்கர பாதிப்புல மன அழுத்தத்துல இருக்கிறவ டப்புன்னு என்ன பண்றான்னு பாருங்க, அங்க இருந்த பீர் பாட்டில உடைச்சுக்கிட்டு அந்த பிங்கான் எடுத்துக்கிட்டு, அப்ப நான் இப்பயே அறுத்துக்கிட்டு செத்துருவேன் அப்படிங்கிறா. ஐயோ முட்டாத்தனமா எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லி அந்த பிங்கான புடுங்கிறதுக்கு மூத்த பேத்தி முயற்சி பண்ணுவா. கொடுக்க மாட்டேன்னு அவ தடுக்கிறா. வேண்டான்னு இவ புடுங்க முயற்சி பண்ணும்போது இவளோட கழுத்துல அந்த பீங்கான் கீறிடுச்சு. லைட்டா தான் கீறி இருக்கு, லைட்டா ரத்தம் வருது. கழுத்துல ரத்த வரத பார்த்ததும் யாரா இருந்தாலும் பதறிக்கிட்டு என்னடி பண்ணி தொலைச்சிருக்கிறேன்னு இவ ஒரு தள்ளுவாங்க. அப்படி தள்ளதுல பின்னாடி இருந்த அந்த சிமெண்ட்ல உட்கார்ற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதுல பின்னந்தல அடிபட்டு சம்பவ இடத்துலயாவ செத்து போறா. இத பார்த்த மச்சக்காரி பயந்து போய் அங்க இருந்து ஓடி போயிட்டா. இவ என்னாச்சுன்னு பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா, பார்த்தா இறந்து போயிட்டாங்க. இப்படிதான் இறந்து போயிருக்கா. உன் பொண்ணு செத்தது ஒரு விபத்து, பண்ணது என் பேத்தி சாகல, உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஆத்திரம் குறையும், விபத்து அடங்கி போவார்னு பார்த்தா இல்லங்க, அவர் இன்னும் ஆத்திரமாகறார். உன் பேத்தி எங்க இருக்கிறா, முத அவளை கொல்லுவேன், அடுத்து உன் புள்ள எங்க இருக்கிறான், ரெண்டாவது அவனை கொல்லுவேங்கிறாப்ல. ஏன்னா புள்ளதான் முகத்தை சதைச்சு கடல்ல பாடியை தூக்கி போட்டது, யாரையும் உயிரோட விரப்புறது இல்லைன்னு பழிக்கு பழியா பேச, பாட்டிமா இந்த மாதிரி பழிக்கு பழியா அவன் பேசினான்னா என்ன பண்ணணுங்கிற பிளான் பி ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய டானை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. வேகமா போயிட்டு இருக்கிறவங்க வண்டியை சரட்டுன்னு இந்த பக்கம் சைட்ல திருப்பி அவ்வளவு பெரிய கடல்ல வண்டியை விட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே தண்ணிக்குள்ள போத்துன்னு உள்ளவல. இவங்க சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால மோதல, ஆனா அவன் சீட் பெல்ட் போடல, அதனால ஃப்ரண்ட்ல கண்ணாடியில மோதி ஆல்ரெடி மயங்கிட்டான். இப்ப தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம அவர் ஃபர்ஸ்ட் இறந்துட்டார். இந்த அம்மா அவன் இறந்துட்டாங்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சபடியே மூச்சு விட முடியாம அவங்க அங்க உசுர விட்டாங்க. எஸ், ஒரு வழியா டானி இறந்த பிறகுதான் இது ஒரு முடிவுக்கே வருது. டானி இறந்துட்டாங்கிறதுனால இனிமே அந்த மச்சக்காரியோ இல்ல நம்ம மூத்த பேத்தியோ உயிரோட வரதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஒன்னா வாழ்றதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்கு நினைக்கிறேன்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பஞ்சாயத்தும் நடந்திருக்காது. எப்போ பையங்காரன் தன் அம்மா கிட்ட பாட்டிமா கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லி இருந்தான்னா இவ்வளவு கூத்து நடந்திருக்காது. இப்படி குடும்பத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட உண்மையை மறைக்கிறதுனாலதான் கடைசியில விபரீதங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா ஏற்படுது. இதுதான் படத்துல வர்ற மெசேஜ்.
வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட இங்க எண்ட் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்கப்படும். எந்த சேனல்ல என்ன வீடியோஸ் போடுறோம் வைக்கிறோம் எல்லாத்தையும் பத்தியுமே அங்க அப்டேட்ஸ் கொடுக்க பாக்குறேன். லிங்க்கும் கொடுக்க பாக்குறேன். யூடியூப் லிங்க் தான். ஸோ நீங்க வாட்ஸ்அப்லயே யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணி நாம போடுற இந்த யூடியூப் வீடியோஸை பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு சேனலா தேடி தேடி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு. தேங்க்யூ.